ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஆதரவை வந்து தெரிவிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி கமல் சார் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. குறிப்பாக இளையராஜா அவர்களுக்கு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்கல்ல, அதில் ரஜினி அவர்கள் கமல் சாரை பற்றி ஒரு பேச்சு பேசுனது கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் வந்து அங்கே இருந்துட்டு கமல் சார் கிட்ட, நான் வந்து இவ்வளோ நேரம் மூச்சை கொடுத்து பேசுகிறதும் கமல் அவர்கள் 4 வார்த்தையில் பாடிட்டு போகிறதும் ஒரு சமம் தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வசூல் வடைகள், அதாவது ரஜினி அவர்கள் தன்னுடைய மார்க்கெட்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படம் பண்ணுறப்ப அந்த படத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஒன்றுமே இல்லாத படத்தில் கூட எப்படி 100 கோடி 200 கோடின்னு சொல்லி பாக்ஸ் ஆஃபீஸ் காமிக்கிறது அப்படிங்கிறது ரஜினியை வைத்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது ஒரு பாடமாக அந்த மேடையில் நம்ம ரஜினி அவர்கள் வந்து உளறியது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. இது சொன்ன உடனே கமல் சாரோட ரியாக்ஷன் பார்த்தீங்களா? 4 வரியில் பாடிட்டு போயிடுறாரு, நான் உட்காந்து மூச்சை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன்ட்டு லைட்டாக அப்படி பார்த்துட்டு, இன்னமும் இவன் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கானா, இன்னமும் இவன் ரேஞ்ச் வந்து இப்படி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து தன்னுடைய பார்வையில் தன்னுடைய ரியாக்ஷனில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வெளிப்படுத்தியது அப்படிங்கிறது மிகவும் அற்புதமாக இருந்தது. ஏன்னா என்னதான் பண்ணாலும் அவருக்கு வந்து புத்தி வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ரஜினிகாந்த் கீழ்த்தரமாக போயிட்டே தான் இருக்கார். எந்த ஒரு ஸ்பீச்சும் எப்படி பேசுகிறது, ஒரு டிக்னிஃபைடாக பேசணும் அப்படின்றதே வந்து அவருக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. அதுதான் வந்து ரியலாக இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வர சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ரிவ்யூ பண்ணுறேன்ற பேரில் யாருனாலும் என்னென்னு பேசிடுறாங்க அசால்ட்டாக. அதாவது நம்ம ஆளுங்களாம் வந்து மணிரத்னத்துக்கு பாடம் எடுக்கிறது, சங்கருக்கு பாடம் எடுக்கிறது, அந்த மாதிரி ரேஞ்சுக்கெலாம் போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ லோகேஷ் கூலிக்கும் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்களாம் ஏதோ சாதிச்சிருக்காங்க, ஏதோ பண்ணுறாங்க, மிஸ்டேக்ஸ் வருது, ரெக்டிஃபை பண்ணுறாங்க, இல்லை அடுத்த படத்தில் என்ன பண்ண போகிறாங்கிறது அவங்க பார்த்துப்பாங்க. பட் இவங்க உட்காந்து பேசிட்டு என்ன பார்க்க போகுது அப்படிங்கிறது தெரில. சும்மா ஒரு 3 பேர் உட்காந்து பேசிட்டு ஒரு 3 பொண்ணுங்க உட்காந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கமலஹாசன் அப்படிங்கிறது விக்ரம் அப்படிங்கிறப்ப நல்லா எலிவேட் பண்ணார். அடுத்து தக் லைஃப் இந்தியன் 2 வந்து தோல்வி ஆகிடுச்சு. அதனால் அவர் வந்து ஓவர் ரேட்டட் அப்படின்னுச்சு. என்னம்மா குந்தானி டவால்னு ஓவர் ரேட்டடுன்ட்ட, எப்படிப்பட்ட மனுஷன் அவருடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் நீ எடுத்து பார்த்தியா? 2K கிட்ட பொறுத்த வரைக்கும் விக்ரம் தான் மொதல் படம் நடிச்சிட்டு இருக்காங்க கமலஹாசன் அவர்களுக்கு. 2வது படம் தக் லைஃப், 3வது படம் இந்தியன் 2 அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க போல தெரியுது. அதனால தான் அசால்ட்டாக ஓவர் ரேட்டட்ன்றாங்க. நீ கமலஹாசன் அவர்களுடைய முதல்ல நீ படத்தை பார்த்தாலே வாயடைச்சு போயிடுவேன். படம் பார்க்கும் பொழுது இதுதான் அவர் பண்ணாரா அப்படின்றது மெய் செலுத்து போயிடுவேன். நம்ம நிறைய கூஸ்பம்ஸ் மொமெண்ட் வரும். எத்தனை பேர் வந்து கமல் சாரோடைய ஃபேன்ஸ் இப்போ வந்து பயங்கர ரேஞ்சில் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் உருவாகிறதுக்கு கமல் சார் விதை போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரியுமா? நீ அசால்ட்டாக வந்து கமல்ஹாசன் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போந்தா கோழி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அழகாக பேசிட்டு போகுதுங்க. பார்ப்பதற்கே ஆண்டவன் உனக்கு வந்து அழகு கொடுத்துருக்கான், ஆனால் அறிவு கொடுக்கல அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரியுது. கொஞ்சம் ரிசர்ச் கூட பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. முட்டாள்தனமாக உட்காந்து ஒரு சேனல் இருக்குது, நம்மளை பார்க்குறதுக்கு 10 பேர் இருக்கேன் அப்படின்னா உட்காந்து ஹீஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே ஏதுனே ரிசர்ச் ஒரு பேசிக்காக ஒரு அடிப்படையில் என்ன இது பண்ணணும் எதுவுமே கிடையாது. சும்மா உட்காந்து டிஃபேம் பண்ணணும் ஒரு மனுஷனை அப்படின்ற மாதிரி உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எவ்வளோ கேவலம் இது! கேடுகட்டத்தின் உச்சம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி இந்த பெண்களை பார்க்குறீர்கள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுவும் அதாவது விக்ரம் நல்லா ஓடிடுச்சா, அடுத்த 2 படம் ஓடலையா, உடனே ஓவர் ரேட்டட் ஆகும். கமல்ஹாசன் அவர்கள் வந்து பயங்கர ஓவர் ரேட்டட் அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேரை வந்து கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஜஸ்ட் டூ ரிசர்ச் பிஃபோர் கமெண்டிங் ஆன் கமல் சார். ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஹூ இஸ் கமல் சார் அப்படிங்கிறத பார்த்துட்டு பொடி பசங்களாக பேசுங்கடா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அந்த கமெண்ட் அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து நம்ம கஸ்தூரி சும்மா இல்லாமல் கமல்ஹாசன் அவர்களை வந்து சீண்டியிருக்காங்க. அதாவது வேதமூர்த்தி அவர்களுடைய அந்த குடும்பத்துக்கு கமல் சார் வந்து பேட் இஸ் லாஸ்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டிஎம்கேலேருந்து போயிட்டு வந்தார். இன்னும் கமல்ஹாசன் அவர்கள் அவருடைய குருநாதர் இதுக்கே போகலை. நிறைய பேருக்கு அவருடைய க்ளோஸ்னஸ்க்கு வந்து போக மாட்டார். இப்போ என்ன அரசியலுக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து கஸ்தூரி வந்து சும்மா இருந்து வாயை வந்து பார்த்தீங்கன்னா ஊதிடுச்சு. உடனே நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? இறக்கி விட்றாங்க. ஏம்மா பாலச்சந்தரோடைய இறப்பிற்கு கமல்ஹாசன் யூஎஸ்ஏல இருந்தார். அதுவும் அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் கடைசி இதில் இருந்தார். அதான் வர முடியல. வந்து பார்த்தா ஃபுட்டேஜும் போட்டாங்க. வந்து அவருடைய மனைவியை மீட் பண்ணதெல்லாம் போட்டாங்க.
அடுத்து மனோரமா பார்க்கணுமா பாரு, நாகேஷ் பார்க்கணுமா பாரு, இன்னும் என்ன வேணும் உனக்கு? எல்லாத்துக்கும் போயிருக்காரு. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன செய்ய முடியலையோ அதெல்லாம் வந்து கமலஹாசன் அவர்கள் செஞ்சுருக்காரு. இதற்கு மேலே என்ன பண்ணணும்? நீ வாயை மூடுறியா இல்லை வாய்க்குள்ளே ரத்தியை வச்சு சுத்தவா அப்படின்ற மாதிரி கமலஹாசனுடைய ரசிகர்கள் அந்த கஸ்தூரி அவர்களுக்கு பயங்கரமான ரிப்ளை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவ்வளோதான், கஸ்தூரி துண்டை போட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம பிஜேபியில் வாங்குற காசு கூவணும் அப்படின்றதற்காக கூன்னு கூவுறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து போட்டவொடனே பார்த்தீங்கன்னா பஞ்சராய் ஓட்டிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, அடுத்து விஜய் அவர்களுக்கு கூட்டம் கூடினார், கமலஹாசன் அவர்கள் கூட கூட்டம் கூடல அப்படின்ற மாதிரி இந்த விஜயோடைய ரசிகர்கள் தொல்லை தாங்க முடியல. டேய், கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நீ கூட்டத்தை பார்த்துட்டு வந்து பேசு வீடியோ. அவரும் வந்து ஊர்வலமாக போகும் பொழுது பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஏன் விஜயகாந்துக்கு இருந்துச்சு, எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அடே அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா, அது வந்து ஒரு திரை கவர்ச்சி அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா கமல் சார் அதை புரிஞ்சுக்கிட்டார். ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் உண்மை, அதுதான் நடக்க போகுது. ஸோ அந்த வாக்காளர்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் விஜய் ரசிகர்களை வந்து டவுன் பண்ணலைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா வாக்காளர்களை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து இந்த சத்யன் அப்படின்ற சிங்கர் வந்து ரொம்ப பிரபலம் அடைஞ்சார்ல, அவர் வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு. அதை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கமலஹாசன் அப்படின்ற அந்த ஒற்றை மனிதன் இல்லைன்னா நான் இந்த லெவலுக்கு கூட வந்திருக்க மாட்டேன். ஏன்னா யாருமே என்னை பாட வைப்பாங்க, என்னை யூஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் கமலஹாசன் அவர்கள் என் வாய்ஸுக்கு நீ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு நல்லா யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய பேரையும் போட்டு எனக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுத்து இது வரைக்கும் நான் பாட்டு பாடுறேன்னா அதற்கு முழுக்க கமலஹாசன் அவர்கள் தான் காரணம். அப்படி இல்லைன்னா நான் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிருப்பேன் எப்பயோ அப்படின்ற மாதிரி அவர் பண்ண இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம 48 வருஷம் ஆஃப் 16 வயதிலே. ஸோ பாரதி ராஜா அவர்கள் வந்து ரியல் அப்படியே ஒரு கிராமத்தை எப்படி காட்டுறது, ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்டென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்ரீதேவி அவர்களுடைய பிரேக் த்ரூ பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை பயங்கரமாக எலிவேட் பண்ணிச்சு. கமல் சாரோடைய ஆக்டிங் அப்படிங்கிறது இந்த படத்தை க்ளோரிஃபை பண்ணிச்சு. இப்படி ஒரு படத்தை ஒருத்தர் நடிக்க முடியுமா அப்படின்ற அந்த ஏங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேரும் வந்து பேச வச்சு திரும்பி பார்க்க வைத்த ஒரு படம் தான் வந்து 16 வயதினிலே. அந்த படம் வெளியே வந்து 48 வருடங்கள் உருண்டோடி விட்டன அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது என்ன லெஜெண்டுப்பா, இந்த எத்தனை வருஷம் முன்னாடி படம். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க கமல் சாருடைய பழைய படங்கள்லாம் பார்த்துட்டு. ஹிந்தியில் இன்னமும் வந்து பெங்களூரில் நான் மீட் பண்ணும் பொழுது ஒருத்தர் மீட் பண்ணியிருந்தேன். சொன்னார், எங்கள் அப்பா வந்து கமலஹாசன் மாதிரி தான் இருப்பார், அவரோட பேச்சு அந்த டைம் படம்லாம் கமல் சார் வந்து ஒரு ஜெம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ படம்லாம் சரியாக பார்க்குறது இல்லை, பட் அந்த டைமில் எங்கள் அப்பா காட்டின படங்கள் கமல் சாரோடைய அந்த ஆக்டிங்லாம் வந்து சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி. அதுமாதிரி பார்த்திபனோட ரீசனாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அதாவது இப்போ ஒரு படம் எடுக்க போகிறார் அவர், நான் தான் 2026 சிஎம் அப்படின்ற மாதிரி. அந்த படத்தில் ஒரு பேட்டிக்கு வந்து கொடுத்துருக்காரு அதுக்கு சம்மந்தமாக. அதுக்கு வந்து நான்லாம் படம் எடுக்கும்போது நாங்களாம் பெரிய படம் பயங்கரமான டேரக்டர் இந்த மாதிரிலாம் பில்டப் வந்து இருந்துச்சு. பட் நான் நாயகன் பார்த்துட்டு வந்த பிறகு ஐயோ நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டிய நிறையா இருக்குது, வெறும் கதை சொல்கிறது மட்டும் இல்லை போல், இந்த ஷார்ட்லேயே பியூட்டி காட்டணும். ஒரு அம்பாசிடர் கார் நிற்கும், சைடில் வந்து கமல் சார் முன்னாடி நிற்பார், அந்த ஷார்ட் பேக்கில் வந்து எடுக்கும் பொழுது அந்த பியூட்டி இதெல்லாம் வந்து கமலஹாசன் அவர்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எப்பா சரியான ஒரு மூவி அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசி அதன் மூலமாக தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ சினிமாவில் நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டிய நிறையா இருக்குது அப்படின்றதே நாயகன் படம் பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டே சொல்லி பார்த்திபன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அடுத்து கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவருடைய என்றைக்குமே ஒருத்தருக்கு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா, இல்லை ஒருத்தருக்கு வந்து நம்ம மனசங்கடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து சீக்கிரமாக கிளாரிட்டி வந்து கொடுத்துருவாரு. ஸோ லிங்குசாமி மேட்டரில் எப்பயோ வந்து கொடுக்க வேண்டியது, பட் இப்போ தான் ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. ஸோ கமலஹாசன் அவர்கள் லிங்குசாமி அவர்களுக்கு ஒரு படம் செய்து கொடுப்பதாக சமீபத்தில் முடிவு பண்ணியிருக்காராம். ஸோ அதற்கான டிஸ்கஷன், அதற்கான என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இன்னும் வந்து தெரில. மேபி கேஸ் 237 வந்து பார்த்திங்கன்னா உத்தம வில்லன் அந்த லாஸுக்காக கமல் சாரும் ப்ளஸ் நம்ம லிங்குசாமி அவர்களும் இணைந்து தயாரிப்பதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஸோ லிங்குசாமி அவர்கள் தான் கமல் சாருக்கு ஒரு பிளாக் மார்க்காக இருந்தது, அதையும் வந்து கிளியர் பண்ணிட்டார் கமல் சார் அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. கமல் சார் ஃபேன்ஸாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கும். அது வரைக்கும்